மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். சுரேஷ் அலையின் உண்ணாவிரதம் தீவிரம், திடீர் மாரடைப்பின் காரணமாக இருதய நோய் பிரிவில் சேர்க்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு. சுரேஷ் அலையின் மரணத்தை காத்திருக்கும் சில பேர் என்று குற்றச்சாட்டுகிறார் சுரேஷ் அலையின் மனைவி. சுரேஷ் அலையின் மரணத்திற்கு ஜனாதிபதி மற்றும் ரவி சானி ஆகியோர் பொறுப்பு கூற வேண்டும் என்று கடிதம். ஜனாதிபதி செயலகத்துக்குள் கருப்பாடு, அதிரடியாக கைது செய்யப்பட்ட செயலாளர் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய பிரதானியாக கருதப்படுகின்ற சுரேஷ் அலை தொடர்ந்தும் உண்ணாவிரத்தில் இருக்கிறது. தன்னுயிரை மாய்த்துக் கொள்ளணும், இந்த விசாரணை எப்படி தப்பிச்சுக் கொள்ளணும் அப்படின்ற அடிப்படையில் உண்ணாவிரதம் வரைக்கும் தான் இவருடைய விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் அதிரடியாக திடீர் மாரடைப்பின் காரணமாக சுரேஷ் அலை இதய சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியை சில ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சுரேஷ் அலை இறந்துடுவாரா, மாரடைப்பின் காரணமாக மரணிச்சிடுவாரா, இதுக்கு பிறகு விசாரணைக்கு என்ன ஆக போகுது என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருந்த சூழ்நிலையில சுரேஷ் அலை மாரடைப்பின் காரணமாகத்தான் குறித்த சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டாரா, பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டாரா, அல்லது அவருடைய வளமையான பரிசோதனைகளுக்காகத்தான் இந்த ஒரு சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்த சூழ்நிலையில தேசிய வைத்தியசாலையுடைய இயக்குனர் சரத் இந்திக குமாராவிடம் வினவிய போது இதற்கான பதில் அவர் சொல்லி இருந்தாரு. மேலதிகமாக மேற்கொள்ளப்படுகின்ற அவருடைய பரிசோதனைகளுக்காகவே அவர் இருதய சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. சில ஊடகங்கள் அவரை சாதாரண வார்டுக்கு மாற்றியதுக்கு பிற்பாடு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக குறித்த சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை வெளியிட்டாங்க. நாமும் அவ்வாறு செய்தியை வெளியிடவா, திடீர் மாரடைப்பு ஏற்பட்டது என்ற ஒரு செய்தியை நாமும் வெளியிடவா என்று கேட்டதற்கு வைத்தியசாலையுடைய இயக்குனர் அவ்வாறு கூற முடியாது, அவரை சில பரிசோதனைக்காக உட்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ல முடியுமே தவிர அவருடைய நோய் நிலை குறித்து எந்த ஒரு கருத்தும் எமக்கு சொல்வதற்கான உரிமை இல்லை என்று கூறியிருக்கிறாரு. இது குறித்து சுரேஷ் அலையுடைய மனைவி ஊடகங்களுக்கு சொன்ன கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசோதனை நடத்துவதற்காக மருத்துவர்கள் சுரேஷ் அலையை இன்று காலையில இருதய சிகிச்சை பிரிவுக்கு மாற்றி இருக்கிறாங்க, கொண்டு சென்றிருக்கிறாங்க. இப்போது வர வர பிரச்சனைகள் அதிகமாகுது, எம்மை சுற்றி என்ன நடக்கு என்பதே தெரியாது. சுரேஷ் அலையுடைய நோய் நிலை குறித்து அங்கிருக்கின்ற மருத்துவர்களுக்கு தான் அதிகம் தெரியும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அதிகாரிகள் எல்லோருமே சுரேஷ் அலை எப்போது இறப்பார் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறாங்க, ரொம்ப ஆதரவாக இருக்காங்க. சுரேஷ் அலை இறப்பதன் மீது அவர்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. சுரேஷ் அலை தனது கைப்பட ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாராம். அந்த கடிதத்துல தனது மரணத்திற்கு காரணம் ஜனாதிபதியும் ரவியும் ஷானியும் தான், எனது மரணத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியவங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கோடிட்டு ஒரு கடிதத்தையும் வரைந்து தனது சட்டத்தரணியிடம் கொடுத்திருப்பதாகவும் சட்டத்தரணியூடாக இந்த கடிதத்தை எழுதி கைச்சத்திட்டதாகவும் சுரேஷ் அலையுடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க. இதே நேரம் சுரேஷ் அலையுடைய மனைவி மீது வைக்கப்படுகின்ற விமர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரேஷ் அலையுடைய மனைவி இந்த தகவல்களை சொல்லும் பொழுது சுரேஷ் அலை இதய சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்படல, அவர் தொடர்ந்தும் 41வது வார்டுல இருந்தாரு. அப்படியாக இருந்தால் எதற்காக முன்கூட்டியே இந்த ஒரு விஷயத்தை ஊடகங்களுக்கு சொன்னாங்க என்ற விமர்சனமும் கேள்வியும் இப்போது ஊடகங்கள்ல முன்வைக்கப்படுது. எதற்காக உண்ணாவிரதம், எதற்காக இறுதி சாசனம் எழுதியிருக்கிறாரு, இறுதி சாசனத்துல குறிப்பிட்டிருக்கிறாராம், நான் இருந்ததுக்கு பின்னால் எனது உடற்பாகங்களை தானம் செய்வதற்கான ஒப்புதலை வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் திட்டமாக முடிவெடுத்துட்டாரு. உயிர் வாழ்வது கிடையாது, இறந்து போவதுதான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி. எதற்காக உதயகம்பம்பில போன்றவங்க சொல்றாங்க இல்லையா, லேப்டாப்ல போன்ல இருக்கின்ற உளவு ரகசியங்கள் கிடைச்சிடாம இருக்கணும், கிடைச்சிட அது சர்வதேச மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இலங்கைக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் ராணுவ வீரர்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் அது காரணமாக இருந்திரும். உண்ணாவிரதம் இருந்து இறந்தாலும் பரவாயில்ல, நாட்டை காக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல சுரேஷ் அலை இருக்கிறாரு அப்படின்னு விஷயங்களை உதயகம்பம்பில விமல் வீரவன்ச போன்றவங்க பேச ஆரம்பிச்சாங்க. உண்மையிலே சுரேஷ் அலை எதற்காக அடம்பிடிக்கணும், எதற்காக உயிரை கொடுக்கணும், எதற்காக உயிர் எழுதணும், எதற்காக தொடர்ந்து உண்ணாவிரதத்துல கஷ்டப்படணும்? தான் குற்றவாளி இல்லைண்டா நீ சட்டத்துறையின் முன்னால் பாதுகாப்பு துறையினர் முன்னால் தனது வாக்குமூலங்கள் வழங்கி தனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் நாட்டை காத்தவன், எப்படி ஒரு பயங்கரவாத செயற்பாடு எனக்கு தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக நின்று போராட வேண்டியது தானே. அப்படி எத்தனையோ பேர் போராடித்தான் வெளியில வந்திருக்கிறாங்க. அதை விட்டுட்டு நாட்டை காக்க போறேன், ரோட்ட போட போறேன், உயிர் போனாலும் நான் இந்த தகவல்களை வழங்க மாட்டேன் என்று சொல்வது எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். என்னதான் இருந்தாலும் சுரேஷ் அலை வாய் திறந்து உண்மையை சொல்லிட்டா யாருக்கு எந்த சிரமமும் கிடையாது. 6-7 வருடங்களாக நீதி கிடைக்காதா என்று காத்திருக்கின்ற பாதிக்கப்பட்ட கிறிஸ்துவ சமூகத்திற்கும்
அதுபோக பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகத்துக்கும் நீதி கிடைக்கும். அதற்கான வழிவகைகளை சுரேஷ் சலே தான் செய்யணும். முதல்ல 3 மாதங்கள் டிஓ அடிக்கப்பட்ட பொழுது தனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, விசாரணை அதிகாரிகள் தன்னை சரியாக நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவரை சந்திக்க சென்ற நீதிபதியிடம் சொல்லி இருந்தாரு. 2வது தடவை 3 மாதங்கள் டிஓ அடிச்சதுக்கு பிறகுதான் பூகம்பம் வெடிக்க ஆரம்பிச்சது. உடனடியாக அவருடைய சட்டத்தர நீதிமன்றத்தில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷானி அபேசேகரையை மாற்றுங்க, வேறு விசாரணை அதிகாரிகளை போடுங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை சிஐடி கஸ்டடியில இருந்து மாற்றி சிறைக்கு மாற்றிடுங்க, ரிமாண்ட் பண்ணிடுங்க அப்படின்ற கோரிக்கையை முன்வைச்சாங்க. இது எதுவுமே நடக்காத போதுதான் தன்னை சித்திரவதை செய்ததாகவும் அதிலிருந்து உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு இறந்து போவதற்கான முயற்சியில உண்ணாவிரதத்தை கையில் எடுத்து உடனடியாக சிறைச்சாலையில என்ன ரிமாண்ட் பண்ணிடுங்க, அங்கிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வகையில தான் இப்போது சுரேஷ் சலேயுடைய மனைவியும் சொல்றாரு, சுரேஷ் சலே மரணிக்கணும் அப்படின்னு சொல்லி சில அதிகாரிகள் காத்திருக்காங்க. அதிகாரிகள் ஒன்றும் சுரேஷ் சலேயை லேசாக இறக்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு சுரேஷ் சலே ஈசல் குண்டு தாக்குதல்ல தங்க முட்டையிடும் ஒரு வாத்தாகத்தான் அவங்க கணிக்கிறாங்க. அதனால சுரேஷ் சலேயை அதிகாரிகள் இறக்க விட மாட்டாங்க. அவரை எப்படியாவது பாதுகாத்து ஆடி கறக்கிற மாட்டா ஆடியும் பாடி கறக்கிற மாட்டா பாடியும் கறப்பது போல ஷானி அபேசேகரை இவற்றை இருந்து சில உண்மைகளை வாங்கி எடுப்பார் என்பது யதார்த்தமான ஒரு விஷயம். உதய கம்மம்பீர் அவருடைய புத்தகத்தில் சொல்லி இருந்தாரு, அவர் சிறைச்சாலைக்கு போய் வாஸ் குணவர்தன முன்னாள் டிஐஜியாக இருந்து ஷியாமுடைய வர்த்தகர் ஷியாமுடைய படுகொலையில மரண தண்டனை கைதியாக இப்ப உள்ள இருக்கிறவரை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அப்போது அவர் சொல்லியிருக்கிறார், ஷானி அபேசேகரை எப்படிப்பட்டவர், எப்படி துல்லியமாக விசாரணையை நடத்துவார், என்னால் சிந்திக்க முடியாத அளவுக்கு எனக்கே அதை நானே நம்புகின்ற வடிவத்தில் பல்வேறு சாட்சியங்களை உண்டு பண்ணியவர். கண்டிப்பாக அவர்கிட்ட சிக்கிறவங்க லேசாக தப்பிக்க முடியாது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவர் உதய கம்மம்பிலைக்கு சொல்லி இருந்தாராம். அப்படியான ஒரு விசாரணை அதிகாரி தான் ஷானி அபேசேகரை. அவற்றிலிருந்து எப்படி அதை தப்பிச்சிடணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு தான் சுரேஷ் சலே இப்போது உண்ணாவிரதத்தை கையில் எடுத்துக்கிறாரு. சுரேஷ் சலேயுடைய லேப்டாப் மற்றும் போன்களை திறப்பதற்கான வழிவகைகளை சிஐடி எப்படி மேற்கொள்ள போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்றைய தினம் அதிரடியாக ஜனாதிபதி செயலத்துக்குள்ள ஒரு கருப்பாடு சிக்கிக் கொண்ட சம்பவம் ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. ஜனாதிபதி செயலகத்தில் இருக்கின்ற 41 வயதுடைய அமைச்சரவை மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கு பொறுப்பான பிரதி செயலாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் தான் பதிவாக இருந்தது. எதற்காக குறித்த அதிகாரியை கைது செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரந்தனிய சுத்தா மிக பெரும் பாதாள உலக கும்பலுடைய தலைவர், பல்வேறு கொலை சம்பவங்களோடு சம்பந்தப்பட்டவர். அவருடைய அன்பு தம்பி கரந்தனிய ராஜுவை துபாயில இருந்து கைது செய்து சிசிடி பிரிவினர் தொடர்ச்சியாக விசாரணைகளுக்கு உட்படுத்தினாங்க. இந்த விசாரணைகள்ல தான் அவங்களுக்கு தெரிய வந்த ஒரு விஷயம், ஆல்ரெடி நீதிமன்றத்தினால் பயணத்தடை விதிக்கப்பட்ட நீ எப்படி வெளிநாட்டிற்கு பயணத்தை மேற்கொண்டாய் அப்படின்னு சொல்லி இந்த விசாரணையில் தான் தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023ஆம் ஆண்டு குறித்த அதிகாரி குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய பணியாற்றி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் மாற்று நபருடைய பேரில் ஒரு போலியான கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்டுதான் நாட்டிலிருந்து தப்பிச் சென்றார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாக்குமூலத்தை வழங்கினதுக்கு அமைய உடனடியாக எதுக்கு தாமதம் அப்படின்னு சொல்லி குறித்த ஜனாதிபதி செயலகத்தினுடைய குறித்த விவகாரத்துக்கு பொறுப்பாக இருந்த செயலாளரை அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்துக்கு ஒப்படைத்து இப்போது அவர் விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற சம்பவம் தான் பதிவாக இருந்தது. கரந்தனிய ராஜு, கரந்தனிய சுத்தா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதாள உலக கும்பல்ல இவங்க உச்சத்தை தொட்டவங்க. குற்றப்பட்டியலே நீண்டு கொண்டு செல்லுது. அதுல கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான படுகொலைகளை செய்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கரந்தனிய ராஜு அவருடைய வாக்குமூலத்தில் வழங்கியிருந்தாரு. இதுல மக்கள் அபிமானத்தை பெற்ற ஒரு வைத்தியரை படுகொலை செய்திருக்கிறாங்க. அதுபோக அந்த பிரதேசத்துல கரந்தனிய ராஜுடைய ராஜ்யத்தை அழிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்த ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய பதவியும் இல்லாமல் போய் இறுதியாக அவரையும் இவங்க படுகொலை செய்த சம்பவமும் பதிவாக இருந்தது. இப்படி பல்வேறு கொலை குற்றச்சாட்டுகளோடு சம்பந்தப்பட்டவங்க, பாரிய அளவு போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டவங்க, இவர்களுக்கு தான் ஜனாதிபதி செயலகத்துக்குள்ளே பாராளுமன்ற விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருந்து செயலாற்றிய ஒரு செயலாளர் கரந்தனிய ராஜுவுக்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு குற்றவாளிக்கும் பின்னால உயர் பதவியை வகிக்கின்ற அரசு அதிகாரிகளுடைய அனுசரணையும் ஆசீர்வாதமும் உதவியும் இல்லாமல் அவர்கள் பயணிக்க முடியாது என்பதுதான் தெரிய வருது. 30க்கும் அதிகமான பெண்களிடம் மோசடி செய்து பல கோடி ரூபாய் கொள்ளையடித்து இறுதியாக தர்ஷினி என்ற ஒரு இளம் பெண் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்த கள்ளக்காதலுக்கு உதவியது ஒரு போலீஸ் அதிகாரி. ஹரக்கட்டாவை படுகொலை செய்யப்படாமல் இருப்பதற்கும் பிடிஐயிலிருந்து விடுவிப்பதற்கும் சாதாரண சிறையில் அடைப்பதற்கும் 50 கோடி ரூபாய் பணம் பேரம் பேசியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல்வாதிகளும் சட்டம் படிச்ச மேதாவிகளும். இப்போது அந்த விசாரணையில பல விஷயங்கள் திடுக்கிடும் செய்திகள் வெளிவந்திருக்குது. அன்றைய காலகட்டத்தில் இருந்த சில டிஐஜிகளும் பணம் பெற்றதாகவும் துபாய் வரைக்கும் சென்றதாகவும் பல பார்ட்டிகளை கலந்து கொண்டதாகவும் லேப்டாப் போன்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அன்றிருந்த
பாதுகாப்பு செயலாளருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் பல கோடிகள் கைமாறியதாகவும் இப்போது விசாரணைகளை திடுக்கிடும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. அரசியல் மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக இப்போது இதுக்கு பின்புலமாக இருந்தவர்களை தேடி வேற இருக்கின்ற ஒரு கலாச்சாரம் உருவாகி இருப்பதனால கடந்த காலங்களில் நடந்த கோடிக்கணக்கான ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வருகிறது. ஆரோக்கியமான ஒரு விடயம். என்னதான் இருந்தாலும் லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, மதவாதம் இனவாதம் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.